தௌசண்ட் சஸ்டு 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன் செயலை ரகசியமாக வைத்திருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இவங்க எப்படின்னா ரொம்ப அந்த பைனான்சியல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பொருளாதாரத்தை ஈட்டணும், எப்படியாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் மாதிரியே இருக்கும். அதுக்காக என்னன்னாக்கா பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிறைய விஷயங்களை இவங்க எடுப்பாங்க. இவங்களோட முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரகசியமா இருக்கும், வெளியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களோட சூழ்நிலைகளால இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, ஏன்னா கடவுள் புண்ணியத்துல பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க எப்போதும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. ஆனா சூழ்நிலைகளால இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் என்னன்னாக்கா நண்பர்கள் நம்பி பணம் ஏமாறுவது, நண்பரை நம்பி சொத்தை ஏமாறுவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலத்துல அஸ்த நட்சத்திரக்காரங்க. ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா போகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்களை பேசி தேவையற்ற விஷயங்கள் விவாதங்களா மாறிடும். நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்போம், அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா தான். அதுவும் அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற சட்ட சிக்கல், கேஸ் வாங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனம். ஏன்னா அரசு சார்ந்த விஷயம், கவர்மெண்ட் சார்ந்த விஷயம், அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய விரயங்கள் தான் இந்த பார்த்தது காட்டிலும் எதிர்பார்க்காத அந்த தலைமை, சில பேருக்கு எல்லாம் தலைமை பொறுப்பெல்லாம் பிடுங்கிடுவாங்க. ஸோ அஸ்த நட்சத்திரக்காரங்க யாராவது அரசியல்வாதியா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்த இந்த கௌரவ பதவிக்கு ஆபத்து வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு, செயல்படணும், கவனமா இருக்கு. ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரக்காரங்க ஏன்னா எப்போதும் தன்னோட லக்ஸரி சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபை வாழணும், தனக்கு ஒரு அழகான மனைவி வேணும், இதுல ரொம்ப தன்னை சுத்தி நிறைய ஆடம்பர பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. ஏன்னா சித்திரை 1-2 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்க லைஃபே எப்போதும் ஒரு ஃபைட் பேக்காக தான் இருக்கு. ஏன்னா சூழ்நிலைகளால் இவங்க நிறைய பேர் ஏமாற்றப்படுவாங்க, நண்பர்களால ஏமாற்றப்படுவாங்க, வாழ்க்கை துணையால எதிர்பார்த்த அந்த ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும், தேவையற்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுவது, யாராவது தம்பின்னு சொல்லி எவனா கொடுத்து ஏமாறுறது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை 2-3 நட்சத்திரத்துல நிறைய இருக்கும். அதனால இவங்க எப்போதும் என்னன்னாக்கா நண்பர்கள், இவங்க பெரும்பாலும் சித்திரை 2-3 நட்சத்திரம் பார்த்தா நண்பர்களே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லிமிட்டட் நண்பர்கள்னால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தனத்தை ஈட்டணும், பொருளாதாரம் சார்ந்ததா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈடுபாடு. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்தா எதிர்பார்க்காத திடீர் வருமானங்கள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர் வருமானங்கள் என்பது இருக்கும். தனம் என்பது என்னைக்கோ கொடுத்த காசு, வராதுன்னு நினைச்ச காசுலாம் இந்தோ பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதத்துல இருக்கும். கண்டிப்பாக அந்த வருமானம் என்பது சேரக்கூடிய காலம். இந்த காலத்தில் முயற்சி எடுத்தாங்கன்னா, சட்ட ரீதியா முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லை எதிர் எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தன வரவு என்பது இருக்கு. அதே சித்திரை 3-4 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பயணங்கள் செய்வாங்க. வெளியூர் பயணம், தனத்தை ஈட்டுவதற்காக குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சூழ்நிலை திருமணத்துக்காக காத்திருக்க சித்திரை 3-4 நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வரன் தேடி வர சொல்லுவோம். ஜாதகம்லாம் நீங்க எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா சரியான பொருத்தமான ஜாதகங்கள் உங்களை தேடி வரும். ஸோ அதனால இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான காலகட்டம். தன் ஆசைகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு தயக்கம் இருக்கும் இவங்களுக்கு. இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, அழகு இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்துவதில் ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஸோ அதுதான் இவங்களுடைய வீக்னஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை சுவாதி நட்சத்திரம் சரி பண்ணினா இவங்க வாழ்க்கை எப்போதும் சிறப்பா இருக்கும். ஸோ இந்த புரட்டாசி மாத பலன் இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, ஏன்னா கடந்த மாசம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் திருமணத்திற்காக வரன் தேடினவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வரன் அமைஞ்சிருக்கும், பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஸோ ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லை. இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கு. எதிர்பார்த்த மனம் விரும்பிய மன வாழ்க்கை அமைவதற்கான, இல்ல மனம் விரும்பிய மன வாழ்க்கை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு காலகட்டம் சொல்ல முடியாது. மனசுல பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான
ஏன்னா பொருளாதார சிந்தனை இருக்கும். அபரிவிதமான ஒரு என்ன சொல்றது அமானுஷம் சார்ந்த ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் மாறி இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்கள் தான் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இந்த லாட்டரி யோகம் இருக்குன்னு சொல்ல முடியும். லாட்டரி வாங்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அடிக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லாட்டரி யோகம் இந்த காலகட்டத்துல இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. 1-2 லாட்டரி டிக்கெட் வாங்குங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பார்த்தாத நன்மைகள் வந்து இந்த காலங்களில் கிடைக்கும். அதே போல முடிவு எடுக்கிறதுல ஒரு சின்ன குழப்பமும் தடுமாற்றமும் இவங்க கிட்ட எப்போதும் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு சரியான உங்க நண்பர்கள் மூலியமாவோ இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க மூலியமாவோ கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா